வணக்கம், நான் தனலக்ஷ்மி. குரூப் 2 பாட்னி கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் எக்ஸாம் ரிவிஷன் கொஸ்டின்ஸ் வித் சால்வ் ஆன்சர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக குரூப் 2 எக்ஸாம் பற்றி உங்களுக்கு முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, சிலபஸ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டினில் எடுக்கும் போது உங்களுக்கு பாட்னியும் இருக்கும், ஆஸ் வெல் ஜுவாலஜியும் இருக்கும். அப்போ பாட்னியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் தென் செல் பயாலஜி அண்ட் தென் உங்களுக்கு அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ், தென் ஜெனட்டிக்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாட்னியில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன், விட்டமின்ஸ் அண்ட் தென் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்செப்ட் எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமோ அதே நேரத்தில் வந்து கொஸ்டின்ஸ் நிறையா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கான்செப்ட் கொஞ்சம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் தட் ஒன் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்கள் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸு. ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல்ல வர ஒரு டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸு. வாட் இஸ் அபவுட் மெயின் கான்செப்ட் லைஃப் சயின்ஸ்? ஒரு ஜென்ரலாக நம்ம லைஃப் சயின்ஸில் நம்மளால் என்ன தெரிஞ்சுப்போன்னா, வாட் இஸ் செல், தட் மீன்ஸ் செல்னா என்ன, அண்ட் தென் செல் ஆர்கனல்ஸ்னால் என்ன, செல் ஆர்கனல்ஸோடைய அந்த ஃபங்க்ஷன், இதெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ ஐடியா மாதிரி ஒன்று கொடுக்க போகிறேன். தட் இஸ் வாட் இஸ் செல்னு பார்க்கும்போது, செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். வெதர் இட்ஸ் அ ப்ரோகேரியட் ஆர்கானிசம் ஆர் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம், செல் தான் ஒரு ஃபங்க்ஷன் யூனிட் நமக்கு தெரியும். ஏன் செல் இஸ் அ ஃபங்க்ஷன் யூனிட்னா, ஒரு சிங்கிள் செல் கேன் ஏபிள் டு டூ ஆல் தி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கு வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். லைக் பிளான்ட் எடுத்துட்டோன்னா வி கேனாட் டிட்டர்மைன் தி அமௌண்ட் ஆஃப் செல்ஸ் பிகாஸ் அதோட க்ரோத் வந்து இன்டிட்டர்மினேட். அப்போது இன்டிட்டர்மினேட் க்ரோத் இருக்கும் ஒரு ஆர்கானிசமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோடைய அதோடைய நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் இட்ஸ் எ லிமிட்டட் க்ரோத் நம்ம சொல்லுவோம். But trillions of cells are present. Organisms can able to form organ system, and finally it can perform specific function also. இப்போ நான் ஒரு யூனிசெல் ஆர்கானிசம் எடுத்து சொல்கிறேன்னா ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம். ஸோ ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம் என்னென்னா, யூனிசெல் ஆர்கானிசம் எல்லாமே ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ப்ளூரோனிமோனா லைக் ஆர்கானிசம்ஸ், மைக்கோபிளாஸ்மா அண்ட் சைனோ பாக்டீரியா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிரி நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு செல் உயிரி எல்லாமே எப்படி இருக்குன்னா, அதனுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சைட்டோபிளாசம்லேயே நடந்துடும். பட் இந்த மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் நம்ம சொல்கிறோம். எதெல்லாம் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் பார்க்கும்போது பிளான்ட்ஸ், ஃபங்கை அண்ட் தென் அனிமல்ஸ், இது எல்லாமே மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஸோ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சொல்லும் போது தெர் இஸ் நோ டிஷ்யூ ஆர்கன், பட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் சொல்லும் போது டிஷ்யூ ஆர்கன் அண்ட் ஆர்கானிக் சிஸ்டம் அரைஸ் ஆகும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செல் ஹாவ் தி இட்ஸ் ஓன் ஆர்கனல்ஸ். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு சே அபவுட் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆர்கானிசம்ஸ் கண்டைன். ஸோ ஆர்கானிசம் கண்டைன் வாட்? ஆர்கன்ஸ், ஆர்கனல்ஸ் அண்ட் group of cells combined together form tissues. இந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் உங்களுக்கு ஆர்கனாக ஃபார்ம் ஆகும். தென் ஆர்கன் ஃபார்ம் தி ஆர்கன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் வாட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், லூயி அண்ட் ஸ்லீவர்ட்ஸ் டிஃபைன் தி செல் ஆஸ் எ யூனிட் ஆஃப் அன் ஆர்கானிசம். இதுக்கு நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ராபர்ட் ஹூக் அவர் தான் செல் இந்த வேர்டை காயின் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்குறோம். ஆனால் செல் ஆஸ் எ யூனிட் ஆஃப் அன் ஆர்கானிசம் சொல்லிட்டு டிஃபைன் பண்ண யாருன்னா லூயி அண்ட் சீக்விட்ஸ். delimited by plasma membrane and in animals and cell wall of the plasma membrane. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன தெரியும், வாட் இஸ் த டீலிமிட்டேஷன்? ஒரு ஆர்கானிசம் பிளான்ட்டாக இருக்கட்டும் இல்லை அனிமலாக இருக்கட்டும், அதோட டீலிமிட்டேஷன்றது அதோட பிளாஸ்மா மெம்ப்ரேனும் செல் வாலும் தான். பிளாஸ்மா மெம்ப்ரேன் இட்ஸ் அ பேரியர் ஃபார் தி மூவ்மெண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் டு தி இன்டர்னல் என்விரான்மெண்ட், தட் இஸ் இன் டு தி சைட்டோபிளாசம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் ஹேஸ் இட்ஸ் ஓன் மூவ்மெண்ட் ஆஃப் தி solid particles. இப்போது நம்மளுடைய பாடியில் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக தான் உங்களுக்கு எல்லா சொல்யூட்ஸும் போகணுன்னா சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் தேர். செல்வால் என்ன பண்ணணும்னா எல்லா காம்பவுண்ட்ஸுமே உள்ளே அலோவ் பண்ணிடும். பட் பிளாஸ்மா மெம்பரேன் நாட் லைக் தட், இட் ஹேஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் ஆகுது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன். அதனால தான் நம்ம செமி பெர்மியம் மெம்பரேன் அதை சொல்கிறோம். அப்போது ஃபர்ஸ்ட் இந்த மெயின் கான்செப்ட் லைஃப் சயின்ஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, செல்னா என்ன, ஆர்கன்னா என்ன, ஆர்கன் சிஸ்டம் என்ன பார்க்குறோம். ஈச் அண்ட் எவ்ரி செல்லில் வந்து என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ வாழ்க்கை அறிவியலின் முக்கிய கருத்து என்னன்னு பார்க்கும்போது, எல்லா உயிரினங்களும் ஒரு செல்லானதுன்னு பார்க்குறோம். அந்த செல்லோட அழகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லுன்னு அழைக்கின்றோம்.
லூயன் மற்றும் ஸ்குவீடிட்ஸ் இவங்க 2 பேரும் தான் முதல்ல செல் த யூனிட் ஆஃப் லைஃப், அதாவது அந்த செல்லுக்கான ஒரு சரியான வரையறுத்து கூறியவர்கள் இந்த 2 சயின்டிஸ்டும் தான். ஸோ நமக்கு நல்லா தெரியும் ஆண்டன் வான் லியூவன்ஹாக் 1632 1723 he only studied about the living cell. ஸோ நம்ம முதல்ல பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கோம், டெட் செல்லை முதல்ல பார்த்தது ராபர்ட் ஹூக். அவர் தான் ஃபர்ஸ்ட் செல்லை பார்த்தாரு, ஆனால் அவர் டெட் செல்லை பார்த்துருக்காரு. லிவிங் செல்லை பார்த்தது யாருன்னா ஆண்டன் வான் லியூவன்ஹாக் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் லிவிங் செல்லை பார்த்துருக்காரு. ஹீ ஒன்லி ஸ்டடிட் அபவுட் வாட்னோ பாக்டீரியாவோட லிவிங் செல், தென் புரோட்டோசோவான்ஸ், ஸ்பெர்மட்டோசோவா, தட் மீன்ஸ் ஒரு மேல் செட்ஸ் ஆர்கன், அதோட ஹாப்ளாய்டு செட்ஸ் செல் தான் ஸ்பெர்மட்டோசோவா செல். RBC cells under the simple microscope. So when he examined under a simple microscope, he can seen it's a very simple thin layer that is called plasma membrane. நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா செல் சவ்வுன்னு சொல்லுவோம். அது இந்த செல் சவ்வானது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும், ஆனால் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுதான் பேரியர், பிகாஸ் செல் வால் கிடையாதுல்ல அனிமல்ஸ்க்கு. ஸோ விச் இஸ் தி பேரியர்? செல் பிளாஸ்மா மெம்பரேன் தான் பேரியர். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் இட்ஸ் ஆல்சோ கால்ட் வாட் நோ செல் மெம்பரேன். ஃபர்ஸ்ட் இந்த உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சயின்டிஸ்ட் அதாவது எந்தெந்த சயின்டிஸ்ட் என்னென்ன ஆர்கன்ஸை கண்டுபிடிச்சாங்க, அண்ட் தென் செல்லை யூனிட்டின்னு சொன்னது யார், செல்லை ஃபஸ்ட் டைம் பார்த்தது யார், லிவிங் செல்லை பார்த்தது யார், இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸை உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் த வேர்டு செல் ஃபர்ஸ்ட் காயின் பை தி ராபர்ட் ஹூக் 1665. ஸோ அவர் எதில் பார்த்தாருன்னா பிளான்ட் செல்லில் தான் பார்த்தாரு. அதுவும் இந்த பிளான்ட் செல் பார்த்தீங்கன்னா டெட் செல், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ டெட் செல். டெட் செல் எக்ஸாக்டாக கார்கேம்பியம், ஒரு செகண்டரி க்ரோத்னா இரண்டாம் வளர்ச்சி உடைய ஒரு மரம். பிகாஸ் செகண்டரி க்ரோத் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிக் ட்ரீக்கு தான், பெரிய மரமாக வளரக்கூடிய அந்த மாதிரியான தாவரம் தான் இரண்டாம் நிலை வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தட் இஸ் செகண்டரி மெரிஸ்டம் க்ரோத், செகண்டரி க்ரோத் இருக்கும். ஸோ இப்போ அந்த செகண்டரி க்ரோத் எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக கேம்பியம் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இந்த கேம்பியம் ஃபார்மேஷன் ஒரு டெட் செல்ஸாக இருக்குது. அதை தான் இந்த ராபர்ட் ஹூக் இந்த சயின்டிஸ்ட் பார்த்துருக்காரு. அவர் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நிறைய அந்த ஹனி கோம் இருக்கும், கூடு இருக்கும் பார்த்தீங்களா, தேன் கூடு, அந்த மாதிரி நிறைய தேன் கூடு மாதிரி ஒரு அமைப்பில் தான் அந்த செல்கள் இருந்ததாக அவர் முதல்ல பார்த்துருக்காரு. ஸோ அதனால தான் அவங்க என்ன ஒரு வேர்டில் அதை காயின் பண்ணுறாங்கன்னா ஹனி கோம் லைக் ஸ்ட்ரக்சர் வியூட் அண்டர் தி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் and it is called as cell. And then Schleiden Schwann. So basically பார்த்தீங்கன்னா ஸ்லீடன் அவர் ஒரு பாட்னிஸ்ட்டு, அவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். 1838ஆம் ஆண்டு பிளான்ட் செல்லை பற்றி பார்க்குறாரு. அதாவது பிளான்ட் செல்ஸ் மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ், பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலன் கைமா சொல்லிட்டு நம்ம பிளான்ட்டில் நிறைய செல்ஸ் இருக்குது பார்க்குறோமா இல்லையா, அந்த மாதிரி வேறு விதமான அந்த செல்களோட திசுக்களோட அமைப்புகளை பற்றி நமக்கு முதல்ல சொன்னது. ஆனால் அவர் படிக்கும் போது அவர் வேறு பேரன் கைமா, கோலன் கைமா, அண்ட் தென் ஸ்கிலன் கைமா திசுக்கள்லாம் அவர் சொல்லலை, ஆனால் வேறு திசுக்கள் இருக்குன்றதை அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிளான்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கிறத பற்றி அவங்களுக்கு டிஸ்கவர் பண்ணி சொன்னது யாருன்னு கேள்வி கேட்டால் தட் இஸ் அ ஜெர்மன் பாட்னிஸ்ட் ஒரு ஸ்லீடன். எந்த இயர்னு கேட்டால் 1838. இதே மாதிரி ஷ்வான்ற ஒரு சயின்டிஸ்டும் இருக்கார். அவர் தான் ஒரு அனிமல் செல்லில் பிளாஸ்மா மெம்பரேன் ஒரு தின் மெம்பரேன் இருக்குன்னு சொல்கிறாரு. பிகாஸ் அவர் அந்த பிளாஸ்மா மெம்பரேன் நேம் காயின் பண்ணலை, அவர் தின் மெம்பரேன் தான் சொல்கிறாரு. இவர் தான் லேட்டஸ்ட் ஸ்டேஜும் பிளான்ட்டில் ஒரு பிளான்ட்டில் செல்வால் இருக்குது, அதுதான் யூனிக் ஃபீச்சர், பிளான்ட்டோடைய ஒரு யூனிக் ஃபீச்சரே அந்த செல்வால் தான் சொன்னது யாருன்னா ஷான் தான். ஸோ யூ நெவர் ஃபர்காட் அபவுட் தீஸ் டூ சயின்டிஸ்ட், பிகாஸ் இந்த 2 பேரும் சேர்ந்து தான் செல் தியரியை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ருடால்ஃப் விர்ச்சோன்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவார்னா அந்த செல் தியரியை ரீபாஸ்டுலேட் பண்ணியிருப்பார். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல் தியரியை ப்ரொப்போஸ் பண்ணது யாரும் கொஸ்டின் கேட்டாலும் யூ ஹேவ் டு சே தட் இஸ் அ ஸ்லீடன் ஷான். ஃபர்ஸ்ட் டைம் பிளான்ட் செல்லில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னது யார் கொஸ்டின் பண்ணாலும் தட் இஸ் அ ஸ்லீடன். அனிமல் செல்லில் பிளாஸ்மா ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிளாஸ்மா தின் மெம்பரேன் இருக்குன்றது, அதாவது இட் இஸ் நாட் இனிஷியலி கால்ட் அஸ் பிளாஸ்மா மெம்பரேன், செல் மெம்பரேன் தின் மெம்பரேன்ன்றது முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி சொன்னது யாருன்னா ஷ்வான். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஒரு செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் ஜென்ரலாக செல்னா என்ன, அண்ட் தென் செல் தியரினா என்ன, செல் தியரி ப்ரப்போஸ் பண்ண சயின்டிஸ்ட்னா யாருன்றதை பார்த்தோம். So what you have to remember, all the scientists' name, that means whether it's Anton van Leeuwenhoek, Schleiden and Schwann, Rudolf Virchow, இதெல்லாமே பேசிக்காக நம்ம இந்த யூனிட் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கனிசம் மல்டிசெல்லுலார் யூனிசெல்லுலார் எல்லாத்துக்கும் நம்ம அதை தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் we can expect from this portion. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா which are the following plays an important role in the photosynthesis. பிகாஸ் இப்போ நான் ஒரு பிளான்ட் பற்றி நான் எடுக்கிறேன்னா பிளான்ட்டில் எவ்ரி செல் என்ன இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும், எக்ஸப்ட் வாட் ரூட். பிகாஸ் ரூட் வந்து ஃபோட்டோஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால அங்கே என்ன இருக்காதுன்னா குளோரோபிளாஸ்ட் இருக்காது. பட் நீங்கள் ஒரு ஸ்டெம்மாக இருக்கட்டும் இல்லைனா லீஃபாக இருக்கட்டும், அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஸோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் குளோரோபிளாஸ்ட்டு என்ன பண்ணும், ஃபோட்டோஸ் பண்ணணும்னா அந்த குளோரோபிளாஸ்ட் அதிகமாக எந்த இடத்துல இருக்குன்னு கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இங்கே நான் உங்களுக்கு கொடுக்குற கேள்வி என்னன்னா, விச் ஆர் தி ஃபாலோயிங் பிளேஸ் அண்ட் இம்பார்ட் ரோல் இன் தி ஃபோட்டோசிந்தசிஸ். மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், லைசோசோம்ஸ் அண்ட் பெராக்சிசோம்ஸ் இப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க, குளோரோபிளாஸ்ட். ஸோ அதே மாதிரி in which part the photosynthesis process takes place. நான் இப்போ உங்களுக்கு கிரானா தருவேன், அண்ட் தென் ஸ்ட்ரோமா இருக்குது, அண்ட் தென் வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கும்போது ரைபோசோம்ஸ் அண்ட் லைசோசோம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கிரானா சொல்லியிருக்கேன் அண்ட் ஸ்ட்ரோமா சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் ப்ராசஸில் லைட் ரியாக்ஷன் அண்ட் டார்க் ரியாக்ஷன் சொல்கிறோம். அப்போனா the photosynthesis process exactly taking place in the two regions. One is grana, another one is stroma. அப்போது கிரானல் நடக்கிறதுனா லைட் ரியாக்ஷன் அண்ட் ஸ்ட்ரோமா நடக்கிறது டார்க் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது விச் ப்ராசஸ் இட்ஸ் கால்ட் Calvin cycle. ஸோ வாட் இஸ் Calvin cycle? கார்பன் ஃபிக்சேஷன் இஸ் கால்ட் Calvin cycle. தட் இஸ் synthesis ஆஃப் குளுக்கோஸ். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கீழே ஆப்ஷன்ஸில் குளுக்கோஸ் சிந்தசைஸ் அண்ட் தென் சுக்ரோஸ் சிந்தசைஸ் அண்ட் தென் லிபிட் சிந்தசிஸ் கொடுத்தாங்கன்னா யூ ஹாவ் டு கோ வித் தி ஆன்சர், தட் இஸ் அ குளுக்கோஸ் சிந்தசைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட். அதாவது நான் ஒரு செல் தியரியை பற்றி பேசியிருக்கோம், ஆஸ் வெல் அஸ் வாட் செல் த ஃபஸ்ட் டைம் லிவிங் செல்லுன்னு சொன்னது யாருன்றதை பற்றி ராபர்ட் ஹூக்குன்னு பார்க்கும். இங்கே கேள்வி பார்த்தீங்கன்னா விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட். நான் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைப் ஆஃப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், தென் ஆப்ஷன்ஸில் டேரக்ட் கொஸ்டின்ஸாகவும் வரலாம், சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸாகவும் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மோரோவர் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும். உங்கள் ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஏ, ராபர்ட் ப்ரவுன் டிஸ்கவர் தி செல், and B, Schleid and Schwann formulated the cell theory. Virchow explained the cell that are formed from pre-existing cells. A unicellular organism carries out its life activities within a single cell. So, இங்கே கொடுத்துருக்க எதில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரவுன் டிஸ்கவர் தி செல். எஸ், ராபர்ட் ப்ரவுன் டிஸ்கவர் தி செல். ஆனால் ஒரு லிவிங் செல்லாக பார்த்தா டெட் செல்லாக பார்த்தான்னு சொல்லணுமா இல்லையா? ஸ்லீட் அண்ட் ஷான் தான் செல் தியை ப்ரப்போஸ் பண்ணாங்க. விர்ச்சோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஃபார்ம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ன்னு. யூனிசெல்லர் ஆக்டிவிட்டிஸும் கேரிட் அவுட் ஆல் இட்ஸ் வித்தின் தி சிங்கிள் செல். எல்லா ஆக்டிவிட்டியும் சிங்கிள் செல்லில் எடுத்துக்குதுன்னு சொல்கிறோம், எல்லாமே கரெக்டு. பட் ராபர்ட் ஹூக் டிஸ்கவர் தி செல், பட் ஹி நெவர் சி தி லிவிங் செல். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா காமனாக செல்லுன்னு கொடுக்கும் போது இட் இஸ் நாட் குவைட் கரெக்ட், பிகாஸ் அவர் பார்த்தது டெட் செல். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே ஒரே ஒரு கீவேர்டு தான், அங்கே லிவிங் செல்லா டெட் செல்லா இதை போடலனாலே அந்த ஆப்ஷன் தப்பாயிடும். பட் உங்களுக்கு என்ன தெரியும், ஆமாம்ல ராபர்ட் ப்ரவுன் கண்டுபிடிச்சது நியூக்ளியஸ், ஆனால் இங்கே கொடுக்க வேண்டியது ராபர்ட் ஹூக் கொடுக்கணும். பட் ராபர்ட் ஹூக் கொடுக்கல, ராபர்ட் ப்ரவுன் கொடுத்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம், தட் இஸ் அ ராங் ஒன். ராபர்ட் ஹூக் இஸ் தி ரைட் ஆன்சர். இங்கே ராபர்ட் ஹூக் கொடுக்கல, ராபர்ட் ப்ரவுன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஏ இஸ் தி ராங் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது நியூ செல்ஸ் ஜென்ரேட் ஃப்ரம், ஒரு நியூ செல்ஸ் எதுலேருந்து வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியல் ஃபர்மெண்டேஷன், ரீஜெனரேஷன் ஆஃப் ஓல்டு செல்ஸ், ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ், ஏபயாட்டிக் மெட்டீரியல்ஸ். நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், செல் தியரி என்ன சொல்லுதுன்னா all cells arise from the pre-existing cells. All organisms are product of cells and they are arise from pre-existing cells. ஏற்கனவே இருந்த ஒரு செல்லில் இருந்தால் ஒரு புதிய செல் உருவாக முடியுன்றது தான் இந்த செல் கோட்பாடுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த செல் கோட்பாடின்படி நியூ செல்ஸ் எதுலேருந்து வந்திருக்கணும், ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். அப்போ சரியான ஆப்ஷன் எதுன்னா சி தான் சரியான ஆப்ஷன். அடுத்தது அடுத்து நம்ம என்னென்னா கான்செப்ட் பேஸ் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதான் ஆண்டன் லீவன் ஹாக் தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் அந்த லிவிங் செல்லை பார்த்துருக்காருன்னு சொல்லியிருக்கேன். பாக்டீரியல் செல், புரோட்டோசோவா, விந்தணுக்கள், அதாவது ஸ்பிரிண்டோசோவா, இதிலெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் செல் பார்த்ததே ஆண்டன் லீவான்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் செல் தியை ப்ரப்போஸ் பண்ணது ஷிலன் ஷானுன்றதை பார்த்துருக்கோம். செல் வால். ஸோ இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா செல் வால், நம்ம செல் வால், செல் மெம்ப்ரெயின் அண்ட் தென் அதர் இன்டர்னல் ஆர்கனல்ஸ் லைக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், Golgi complex, lysosomes, vacuoles, nucleus, இதெல்லாம் ஒன் பை ஒன் we are going to discuss now. பிகாஸ் என்னென்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆர்கனல்ஸும் என்ன ஃபங்க்ஷன் பண்ண போது மட்டும் தான் கேட்பாங்க.
செல் வால் இது நமக்கு நல்லாவே தெரியும், இது ப்ரொடக்ஷன் லேயர். ஸோ இட் இஸ் எ ப்ரொடக்டிவ் லேயர் ஃபார் பிளான்ட்ஸ், பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. பட் செல் வால் அனிமல்ஸ்க்கு கிடையாது. அண்ட் ப்ரோட்டிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே வரும். பிளான்ட்ஸாக இருந்தால் மட்டும்தான் அதில் செல்வால் இருக்கும். அனிமல் ஸ்பீஷியஸ் ஏதாவது ப்ரோட்டிஸ்டால் இருந்தால் அதில் கண்டிப்பாக செல்வால் இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ஆக்டிங் ஆஸ் ஏ பேரியர், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னால உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் எதுவுமே பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாரணம் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வால் தான். தென் நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தி செல் மெம்ப்ரேன். செல் மெம்ப்ரேன், செல் சவ்வு, இதுக்கு இன்னொரு செல் சவ்வுன்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். செல் மெம்ப்ரேனுக்கு இன்னொரு பேர் பிளாஸ்மா மெம்ப்ரேன். எல்லா ப்ரோகேரியட்ஸ் அண்ட் யூகேரியட்ஸ் ஆர்கனிசம்ஸ் எல்லாமே செல் மெம்ப்ரேன் இருக்குது. இதுதான் செலக்டிவ்லி பெர்மி மெம்ப்ரேன் சொல்கிறோம். ஏன்னா செலக்டிவாக தான் சொல்யூட்ஸை உள்ளே அனுப்போம். சொல்யூட்ஸ்ன்னு சொல்லும் போது எந்தெந்த அணுக்கள் உள்ளே போனாலும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சவ்வு பகுதியாக இருப்பது பிளாஸ்மா மெம்ப்ரேன் தான். இதை தவிர இதில் என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஃப்ளூயிட் மொசைக் மாடலை கொடுத்தது யாருன்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடலை உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். இவங்க தான் அந்த மாடலை ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் பிளாஸ்மனோட மெயின் ஒர்க்கு பேரியராக இருக்கிறது மட்டும் கிடையாது, இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த லிவிங் பார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்கனல்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குவதற்கு, தென் சைஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பிளாஸ்மா மெம்ப்ரேன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா செல் ஆர்கனல்ஸ் நம்ம பார்க்கணும். செல் ஆர்கனல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஈச் அண்ட் எவ்ரி ஆல்ஸ் பெர்ஃபார்ம் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷன். பிளான்ட் செல்லாக இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அண்ட் தென் அனிமல் செல்லாக இருந்தால் குளோரோபிளாஸ்ட் கிடையாது. போத் பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் அனிமல் செல் ரெண்டுத்துலையுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். த ரீசன் இஸ் வாட் யூ நோ, ரெஸ்பிரேஷன். பிகாஸ் வி ஆர் ஆல் நீட் ஏடிபி எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ரீசன் வந்து நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஏடிபி எனர்ஜி தான். ஸோ அந்த ஏடிபி சிந்தசிஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆர்கனல்ஸ் தான் மைட்டோகாண்ட்ரியா நம்ம சொல்கிறோம். திஸ் மைட்டோகாண்ட்ரியா இட்ஸ் நாட் ப்ரெசென்ட் இன் தி பாக்டீரியா. த ரீசன் என்னென்னா ப்ரோகேரியட்டிக் ஆர்கனிசத்தில் ஆர்கனல்ஸே எதுவுமே கிடையாது. இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க இது பிகாஸ் இட்ஸ் unicellular organism is a primitive organism. So exactly the primitive organism does not evolve with the organelles. Initial stageல organelles எதுவுமே இல்லை. ஒரு எண்டோசிம்பியாட்டிக் ஒரு தியரிட்டிக்கல் நம்ம படிக்கிறோம். என்னென்னா பாக்டீரியா தான் உங்களுக்கு ஆர்கனல்ஸ் எவால்வ் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரோக்ரியாட்ஸில் there is no definite nucleus. நியூக்ளியாய்டு இருக்குது. தட் மீன்ஸ் DNA does not surrounded by the nuclear membrane. அதாவது ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு, அதாவது டிஎன்ஏ மரபணு மூலக்கூறானது ஒரு மரபணு சவ்வு, அதாவது உட்கரு சவ்வினால் சூழப்படாமல் இருக்கும். அப்படி உட்கரு சவ்வு சூழப்படாமல் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் உங்களுக்கு நியூக்ளியாய்டுன்றது பேர். ஸோ ப்ரோக்ரியாட்ஸில் there is no definite nucleus, no organelles at all. பட் ஜென்ரலாக என்னென்னா ஒரு பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் தி அனிமல்ஸ் என்ன பண்ணமோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக அது பண்ணும். பிகாஸ் இங்கே பிளாஸ்மா மெம்ப்ரேன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்மா மெம்ப்ரேன் தான் அந்த ஏடிபி சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். Now we are going to discuss about the endomembrane system. So what is endomembrane system பார்த்தோம்னா, this endomembrane system arise only from the nucleus. இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா ஒரு உட்கருனுடைய வெளிப்புற சவ்விலிருந்து உருவாகக்கூடிய ஒரு சவ்வு பகுதி தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த எண்டோமெம்ப்ரேன் அமைப்புன்னு சொல்கிறோம். இப்போது எண்டோ சவ்வு அமைப்புன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு 3 ஆர்கனல்ஸில் உட்பட்டது, அதாவது 4 ஆர்கனல்ஸ் உட்பட்டதுன்னு பார்க்கும்பொழுது எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், கோல்கை உறுப்புகள், லைசோசோம்ஸ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வேக்யூல்ஸ். ஸோ ER, கோல்கை காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ் இது எல்லாமே எங்கேருந்து உருவாகுதுன்னு கேட்டால் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டத்துலேருந்து வர்றது. அப்போ எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கொஸ்டின் பண்ணாங்கன்னா you have to say that is from the outer nuclear membrane. Very very important. So இந்த மெம்ப்ரேன் இந்த எதுக்காக நம்ம எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டத்தில் ER பார்க்கணுன்னா, எண்டோசிட்டிக்குள்ளே இல்லைன்னா நமக்கு லிப்பிட் சிந்தசிஸ் கிடையாது, லிப்பிட்ஸ் இல்லைனா பிளாஸ்மா மெம்ப்ரேன் கிடையாது. ஸோ கான்செப்ட் நீங்கள் கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, பிளாஸ்மா மெம்ப்ரேனில் இருக்க லிப்பிட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு லிப்பிட்ஸ் யார் கொடுத்தாகணும், ஒன்லி ஃபார் தி எண்டோசிட்டிக்குள்ளே தான் கொடுக்கணும். அப்போது யூனிக் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனல்ஸ் பெர்ஃபார்ம் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷன். அப்போது எண்டோசிட்டிக்குலம் இட் இன்வால்வ்ஸ் இன் தி லிப்பிட் சிந்தசைஸ். இப்போ எப்போ ஒரு ER வந்து லிப்பிடை சிந்தசிஸ் பண்ணதோ அப்போ அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். தட் மீன்ஸ் வழுவழுப்பான எண்டோபிளாஸ வலைப்பின்னல் நம்ம தமிழில் சொல்கிறோம். அதே மாதிரி எப்போல்லாம் ஒரு ER வந்து ப்ரோட்டீன்ஸை சிந்தசிஸ் பண்ணுதோ
அப்போ அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், தட் இஸ் சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே ரெண்டுமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, லிப்பிட்ஸ் இல்லாமல் ப்ரோட்டீன்ஸ் இல்லாமல் there is no exact cell ஸ்ட்ரக்சர் ரீஃப்ரேம் ஆகிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஈவன் ப்ரோட்டீன்ஸ் தான் என்சைம்ஸை கொடுக்க போது நமக்கு தெரியும். இப்போ கண்டிப்பாக என்ன தேவை, இஆர் முக்கியம். இந்த இஆர்லேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் கோல்கை காம்ப்ளெக்ஸ். ஸோ என்னெல்லாம் லிப்பிட்ஸ் இருந்தாலும் கூட, ப்ரோட்டீன் இருந்தாலும் அதை பேக்கேஜிங் பண்ணணும்ல, அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் அந்த ப்ராசஸ் பண்ணுறது கோல்கை காம்ப்ளெக்ஸ். ஸோ கோல்கை காம்ப்ளெக்ஸை ஃபஸ்ட் டைம் யார் உங்களுக்கு டிஸ்கவர் பண்ணாங்கன்னா கெமிலோ கோல்கை 1898. லைசோசோம்ஸ், இதை நம்ம சூசைட் பேக்குன்னு சொல்லுவோம். செல்லுக்குள்ளே இருக்க ஏதாவது ஆர்கனல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, ஓன் அவுட் ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் இப்படி ரிமூவ் பண்ண முடியும்னா இந்த லைசோசோம்ஸில் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்கும். இந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், அந்த ஆர்கனல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இட் இஸ் கால்ட் சூசைட் பேக்ஸ். லைசோசோம். வேக்யூல்ஸை பொறுத்தவரை இட்ஸ் அ சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். இப்போ நான் சொன்ன எல்லா எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துலையும் சொல்லக்கூடிய இந்த எல்லா ஆர்கனல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கோல்கை உறுப்புகள் டிக்டியோசோம்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இதோட முக்கியமான பணி என்னன்னு பார்க்கும்போது பேக்கேஜிங் மெட்டீரியல். மைட்டோகாண்ட்ரியா பொறுத்த வரைக்கும் ஏடிபி சிந்தசைஸ், தட் மீன்ஸ் எனர்ஜி சிந்தசைஸ்க்கு நமக்கு என்ன வேணும், மைட்டோகாண்ட்ரியா வேணும். மைட்டோகாண்ட்ரியா ஏடிபி சிந்தசிஸ் பண்ணணும்னா அதுக்கு குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் வேணும். ஸோ நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றோம், நாட் ஓன்லி ஃபார் அஸ். இப்போ ஒரு பிளான்ட் வந்து ஒரு ஃபோட்டோஸ் ப்ராசஸில் நான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னேன், குளுக்கோஸ் வரும்னு சொன்னேன். அப்போ அந்த குளுக்கோஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆனால் தானே அதுக்கு ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பிளான்ட்டோட லீஃபில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் அந்த பிளான்ட்டோடைய ரூட்டு, ஸ்டெம், லீஃப், பிரான்ச் எல்லாத்துக்குமே போகும்போது அது ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிற கூட ஒரு போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். ஸோ சைட்டோபிளாஸில் இருந்து அது நெக்ஸ்ட் அது எங்கே மூவ் ஆகும்னா மைட்டோகாண்ட்ரியா. இந்த சைட்டோபிளாஸ்லேருந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா போகிறதுக்குள்ளே அந்த குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் வந்து பைருவிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். அப்போது எக்ஸாக்டாக குளுக்கோஸ் பிரேக் டவுன் நடக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸில், அது பைருவிக் ஆசிடாக என்ட்ரு ஆகிறது எங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில். திஸ் இஸ் காமன் ஃபார் போத் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், தட்ஸ் இட். Even the fungus also have the mitochondria, the same process only occur, but it is not that mitochondria is not present in the prokaryotes. Bacteriaல mitochondria இல்லை. ஸோ எல்லா ப்ராசஸுமே இந்த பைருவிக் ஆசிடாக இருக்கட்டும், ஏடிபி சிந்தசிஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு சைட்டோபிளாஸ் தான் நடக்கும். ஸோ நவ் இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் we can expect. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸ் பற்றி பார்க்குறோம். அது ஒரு ஃபங்கஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக பார்க்குறோம். ஃபங்கஸோட செல் வால் இட்ஸ் மேட் அப் ஆஃப் வாட், கைட்டின். ஒரு அனிமலுக்கு செல் வால் இருக்கா, நோ செல் வால். ஸோ பிளான்ட் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஃபங்கல் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். பாக்டீரியா செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்ன ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன்ஸோடைய செல் வாலை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் செகண்ட், பாக்டீரியாவுடைய செல் வால் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான்னா வாட் இஸ் தி காம்போனன்ட்ஸ் ப்ரெசன்ட். பாலிசாக்கரைட்ஸ் ப்ளஸ் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. எதில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில். பிளான்ட் செல் வால் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும் போது தட் இஸ் பாலிசாக்கரைட்ஸ். நிறைய உங்களுக்கு நிறைய குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் கிளைகாசிடிக் பாண்ட் மூலமா உங்களுக்கு இணைந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸாக ஃபார்ம் பண்ணும். அது வந்து ஒரு பாலிசாக்கரைடு. இது தவிர ஒரு காமனாக ஒரு பிளான்ட்டை பற்றி கேட்டோன்னா வாட் இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் தி நேம், அசாட்டிகா இண்டிகான்னு கேட்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தேங்காவை பற்றி எடுக்கிறோம். வாட் இஸ் சயின்டிஃபிக் டேர்ம் ஆஃப் தி கோகோனட், காக்கஸ் நியூசிஃபெரா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் டேர்மும் கேட்பாங்க. ஆஸ் வெல் அஸ் வாட் இதோடைய அந்த பிளான்ட்டுடைய செல் வால் இட்ஸ் மேட் அப் ஆஃப் வாட்னு கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் விச் சயின்டிஸ்ட் டிஸ்கவர் தி கோல்கை apparatus. அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க, கெமிலோ கோல்கை. Which scientist discovered the endoplasmic reticulum? Porter. Which scientist discovered the nucleus? Robert Brown. ஸோ அந்த மாதிரி சயின்டிஸ்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு த செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனில் பார்ப்போம். ஸோ ஒரு புரோட்டோசோவான்ஸ் எடுக்கிறோம். டு விச் பைலம் டஸ் தி அமீபா பிலாங். அதாவது அமீபா வந்து எந்த ஒரு பைலத்துக்குள்ளே வரும், புரோட்டோசோவா. பிகாஸ் புரோட்டோசோவான்னு சொல்கிறது புரோட்டிஸ்டா. அப்போ புரோட்டிஸ்டா கிங்டம் அதோட பைலம் எடுத்துட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், புரோட்டோசோவா. அமீபா கம்ஸ் அண்டர் தி புரோட்டோசோவா. ஹூ இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் தி கிரீன் ரெவல்யூஷன், நார்மன் எர்னஸ்ட் பொர்லாங். ஸோ சயின்டிஸ்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இதில் கேட்பாங்க. அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நம்ம என்ன பார்க்குறோன்னா ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் செல்னா என்ன, ஆர்கனல்ஸை பற்றி பார்த்தோம், அதில் என்னென்ன சயின்டிஸ்ட் நேம்லாம் கேட்பாங்கன்றதை பார்த்தோம். அது தவிர க்ரீன் ரெவல்யூஷனுக்கு எந்த சயின்டிஸ்ட் வந்து உங்களுக்கு முத அந்த பசுமை புரட்சியை உருவாக்குனவர் யார், அந்த மாதிரி கேள்விகளும் கேட்பாங்க. இப்போது சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன? The branch of biology dealing with identification, naming and classifying the living organisms is known as taxonomy. நமக்கு தெரியும். ஸோ organism வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதுக்கு நேம் கொடுக்குறோம், அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஏன்னா ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும், அனிமலாக இருக்கட்டும், அப்சர்வபிள் கேட்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை கிளாஸிஃபை பண்ண முடியும். அப்போ சிஸ்டமேட்டிக்னு சொல்லும் போது சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஆர்கானிசம் அண்ட் வித் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அமாங் தி ஆர்கானிசம். அப்போது ஒரு சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறோம், அட் த சேம் டைம் என்னென்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்போடு இருக்கணும் அந்த சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட். தட்ஸ் இட். ஸோ த வேர்ட் சிஸ்டமேட்டிக் மீன்ஸ் தி புட் டுகெதர். புட் டுகெதர்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறது. ஃபர்ஸ்ட் டைம் பைனாமியல் நாமன்க்ளேச்சர், தட் இஸ் டூ நேமிங் சிஸ்டம் ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ். நமக்கு தெரியும். அவர் என்ன பண்ணாங்க, இந்த வேர்டு சிஸ்டமேட்டிக்ஸ்ன்றத இந்த வேர்டை யூஸ் பண்ணி தான் அவருடைய புக்குக்கு நேம் கொடுத்துருக்காரு, சிஸ்டமா. ஸோ க்ரீக் வேர்ட் சிஸ்டமான்ற வேர்டை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணது யாரும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது கரோலஸ் லின்னேயஸ் சொல்லணும். என்ன பப்ளிகேஷன் ஆஃப் புக்குக்கு அவர் இந்த நேம் கொடுத்தாருன்னா சிஸ்டமா நேச்சுரே. அந்த புக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமா நேச்சுரே. ஸோ taxa, what is taxa? Taxa is the basic unit for taxonomy. So taxa is the basic unit for taxonomy of all the living organism. Scientific term நம்ம என்ன கொடுப்போம்னா taxa. It's a plural. அதுவே சிங்குலர்ல கொஸ்டின் கேட்டா taxa. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். taxana it's a singular, taxana plural. What is taxa? It's a unit of classification, that's all. So unit of classification for all the living organism. And then classification ஓட criteria என்ன, எப்படி classification பண்ணலாம்? R.H. விட்டாக்கர் எதை பேஸ் பண்ணி classification பண்ணியிருக்காருன்னா complicity of cell structure, that is a prokaryotes and eukaryotes, mode of nutrition, autotrophic or heterotrophic, body organization, unicellular or multicellular, phylogenetic relationship, the 5 kingdom classification proposed by the R.H. விட்டாக்கர். அவரே இந்த அதாவது இந்த எல்லா க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் அந்த ஃபைன் கிளாஸிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி சொல்லும் போது ஃபாதர் ஆஃப் நம்ம பயாலஜின்னு சொன்னால் அரிஸ்டாட்டில், ஃபாதர் ஆஃப் பயாலஜின்னு சொல்லும் போது நம்ம அரிஸ்டாட்டில் சொல்கிறோம். 2 கின் கிளாஸிஃபிகேஷன் ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ். 5 கின் கிளாஸிஃபிகேஷன் ப்ரப்போஸ் பண்ணது R.H. விட்டாக்கர். அவர் எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாலும் அந்த 5 க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. Then what type of questions you can expect from this one? That means நம்ம ஜென்ரலாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது ஆர்கானிசம்ஸ் வந்து குரூப்பாக நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் the species is comes under the species comes after the genus அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்டாக போய்டும். பிகாஸ் ஸ்பீஷியஸ் லோயஸ்ட் ஸ்மாலஸ்ட் யூனிட் எதுன்னா ஸ்பீஷியஸ் தான். ஜென்ரலாக ஒரு டாக்ஸானமி ஹைரார்க்கியில் ஸ்மாலஸ்ட் யூனிட் எதுன்னா ஸ்பீஷியஸ், லார்ஜஸ்ட் யூனிட் எதுன்னா கிங்டம் நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே, ஸ்மாலஸ்ட் யூனிட்லேருந்து தான். அப்போது கொஸ்டின் உங்களுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்ட்ஸ்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா பேசிக்காக விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட், that is the species அப்படின்னு சொல்லணும். which is the largest unit, that is the kingdom நம்ம பார்ப்போம். இதை தவிர இந்த மாதிரி டாக்ஸானை பொறுத்த வரைக்கும் ஒரு சயின்டிஃபிக் டேமை கொடுத்துட்டு டைகாட்லாம் மோனோகாட்லாம் கேட்கலாம். அப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். வாட் இஸ் தி சயின்டிஃபிக் டேர்ம் ஃபார் தி ஒரைசா ரைஸ்? வாட் இஸ் தி சயின்டிஃபிக் டேர்ம் ஃபார் தி ரைஸ்? ஒரைசா சட்டைவன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்கா பாரடைசான்னு கொடுப்பாங்க. தென் அனகார்டியேசின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் சாஃபென்டேல்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எதுக்கு போவீங்க, ஒரைசா சட்டைவா தான் நம்ம சூஸ் பண்ணணும். பிகாஸ் ஒரு ரைஸோட சயின்டிஃபிக் டேம் வந்து ஒரைசா சட்டைவா. வாட் இஸ் த சயின்டிஃபிக் டேம் ஃபார் தி ஹியூமன்? ஹோமோ சேப்பியன்ஸ், ஹோமோ எரக்டஸ், ஹோமோ எபிலிஸ் கொடுப்பாங்க. ஸோ வாட் வி ஹாவ் டு சூஸ் ஹோமோ சேப்பியன்ஸ். நெக்ஸ்ட் வைரஸ். ஃபர்ஸ்ட் டைம் வைரஸ் இந்த வேர்டை காயின் எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா லாட்டின்லேருந்து. மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன். Viruses are sub-microscopic obligate intracellular parasites. They have nucleic acid core surrounded by the protein coat. So next பார்த்தீங்கன்னா vitamins. Vitamins பொறுத்த வரைக்கும் it's an organic compound required small amount in our body system
and it maintain our metabolic functions also. விட்டமின்ஸ் நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் சொல்லலாம், அண்ட் தென் நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கொஸ்டின் கேட்பானா, ஏடிஏகே இதனால் வர டெஃபிஷியன்சின்னு என்ன கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் இந்த பிசி காம்ப்ளெக்ஸ் நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் வந்து குறைவான ஏற்படும் நோய்களை பற்றியும் கேள்வி கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி எப்போது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா, ஜென்ரலாக ஒரு ஷார்ட் டைம் ஆஃப் ரிவிஷன் தான் இது. இந்த ரிவிஷனில் ஒரு ப்ரிசைஸ் பண்ண கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோடு சேர்த்து சம் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஆல்சோ வி டிஸ்கஸ்ட். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். We can meet next class. Thank you.